Hi friends, welcome to Home Arts. இந்த வீடியோல நம்ம வீட்லயே எப்படி டிஃபரண்ட் கலர்ல க்ளே பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். கடையில வாங்குற க்ளே வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கிறதுக்கு வந்து யோசிப்போம். அதனால இனிமேல் நீங்க வீட்லயே வந்து சூப்பரா வந்து க்ளே பண்ணி கொடுக்கலாம். இதுல எந்த கெமிக்கல்ஸும் நம்ம ஆட் பண்ண போறது இல்ல. ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள சூப்பரான க்ளே எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த க்ளே பண்ணுறதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம உப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம தண்ணி எடுக்கணும். இப்போ நான் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த உப்பு வந்து நல்லா கரையணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம மைதா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உப்பு வந்து எல்லாம் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் வந்து உப்பு அளந்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு 2 போர்ஷன் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக 1 ஸ்பூன் உங்கள் வீட்டில் வேஸ்லின் இருந்தால் வேஸ்லின் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் க்ளே நல்லா வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி சேர்த்த தேவையில்லை. இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை பிசைஞ்சு விடுங்க. உங்கள் கையால் நல்லா அமுத்தி விடுங்க. உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா அந்த க்ளே பதத்துக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கலர் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது குட்டி குட்டி பால்ஸாக வந்து பிரித்து வச்சுக்கிறேன். கலர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை வேணும்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் யூஸ் கூட பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு சீலபிள் பேக்லேயோ பிளாஸ்டிக் பேக்லேயோ நல்லா சீல் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மாதம் போல் நல்லாயிருக்கும். இப்போ நான் கலர் ஆட் பண்ணி காட்டுறேன். நம்ம எடுத்து வச்ச அந்த க்ளேயில் கலர் என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இது நல்லா வந்து கையால் போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா நான் சூப்பராக கலர் வந்து அது மாறி வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பெயிண்ட்டுக்கு பதிலாக ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து ரெட் கலர் க்ளே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இன்னும் டார்க்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட பெயிண்ட் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா பெயிண்ட்டையும் கலந்து நீங்கள் க்ளே வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் அடுத்தது வந்து எல்லோ கலர் போட்டு பண்ணுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா இது ஒரு காற்று போகாத அளவுக்கு ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை பிளாஸ்டிக் கவர்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு இதை நான் ஃப்யூச்சர் யூஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். 2 மாதம் போல் நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் உடனே செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடனே அது மேலே வார்னிஷ் போட்டுக்கோங்க. அப்போ வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், க்ளேலாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். வீட்டிலையே 5 கலர் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து எந்த ஒரு அலர்ஜியும் கொடுக்காது குழந்தைங்களுக்கு. நீங்கள் இது தைரியமாக கொடுக்கலாம். வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஃபன்னாக இருக்கும் க்ளேயில் விளையாடுறது அவங்களுக்கு. நம்ம கடையில் வாங்குகிற க்ளே வந்து நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அது கையில் ஒட்டும். இது வந்து நீங்கள் கொஞ்சம் கூட வந்து கையில் ஒட்டவே ஒட்டாது. இப்போ நான் சும்மா ஏதாவது ஒரு ஷேப்ஸ் மாதிரி பண்ணி காட்டுறேன். இது வந்து நிறைய ப்ரைஸில் கடையில் விற்கிறாங்க. இது நீங்கள் இனிமேல் கடையில் வாங்குகிற அவசியமே இல்லை. நீங்களே குவிக்காக ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்காக நீங்கள் இனிமேல் செலவு பண்ணுங்கிற அவசியமே இருக்காது. நீங்கள் சூப்பராக ஒரு எக்ஸ்பர்ட்டாகவே ஆகிடுவீங்க இது செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா. நீங்கள் இந்த மாதிரி எந்த ஷேப்ஸ் வேணால் ட்ரா பண்ணி அதை வந்து நீங்கள் இந்த க்ளே மேலே வச்சு கட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஃபிஷ் மாதிரி ஒன்று லைட்டாக பேப்பரில் வரைஞ்சிட்டு அதை வந்து நான் இந்த க்ளேயில் மேலே வச்சு கட் பண்ண போகிறேன். குழந்தைங்கள சூப்பராக நீங்கள் இந்த க்ளேயை வச்சு டைம் என்கேஜ் பண்ணலாம். இல்லை டிவி பார்க்குற டைம்லலாம் நீங்கள் குழந்தைங்க கூட சேர்ந்து உட்காந்து நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது நீங்கள் ஏதாவது ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம் வச்சு ஈஸியாக ஒட்டிக்கலாம். இதுக்கு மேலே மட்டும் நீங்கள் வார்னிஷ் வந்து போடணும். அப்படி இல்லைனா வந்து ட்ரை ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும்.